இந்த நாட்டில் கல்வியாளர்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல, அறிஞர் பெருமக்கள் அல்லது துணைவேந்தர்கள், பெரிய பெரிய இலக்கியவாதிகள், அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அந்த நிகழ்வுல பங்கேற்று பேசிய ஒரு அறிஞர், பங்கேற்று பேசியவர்கள் யாராரு? நீங்க தான் கேள்வி கேட்கணும், நான் பதில் சொல்லணும்னு ஒண்ணும் இல்ல. பங்கேற்று பேசிய கல்வி அறிஞர்கள் எத்தனை பேர் அந்த நிகழ்வுல? முதல்வர், துணை முதல்வர், இவங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய கல்வியாளர்கள். அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசினதெல்லாம் யாரு? திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள். கல்வியை பத்தி பேசுறதுக்கு அவன் தான் வேணும், கல்லூரி விழாவுக்கு அவன் தான் வரணும், எல்லாத்துக்கும் அவன் தான் வரணும். அப்படிங்கும்போது நடிகர் நாளாட துரிக்காம என்ன பண்ணுவாங்க? நீ கல்வி மாநாட்டிலேயே நீ இயக்குனர் நடிகர் கூப்பிட்டு முதல்வரும் துணை முதல்வரும் பேச வச்சுக்கிட்டு இருந்தா, அப்ப நடிகர் நான் நடிக்கிற திரையில வந்தவனே ஒப்பனை அழிச்சவனே அரியணை. நடிக்கிற வரைக்கும் நோட்டை கொடுப்பான் வாழ்வதற்கு, நடிக்கிறத நிறுத்தினா நாட்டை கொடுப்பான் ஆள்வதற்கு. இந்த கோட்பாடு வருமா? வராது.